எல்லாம் ஆரோக்கியம் தானே. என்ன வடிவா காட்டுறேன்னா நீ இந்த பக்கம் வச்சாரு எனக்கு சரி இந்த இப்போ இவ்வளவு வடிவா இருக்கு. அதான் வெளிச்சம் வருது. இன்னும் கொஞ்சம் மிஞ்சால வந்து இன்னும் நல்லா கிளியரா இருக்கு. வாங்க இப்போ நான் சொன்னதை திருப்ப சொல்ல போகிறோமே. மக்களுக்கு விசிறாக்க போகுது. என்னடா மக்கள் ஏதோ அலட்டுறாங்க. உள்ளூர் உற்பத்தியை வந்து வாங்குங்க மக்களே. நாங்கள் இன்றைக்கு கார் சுற்றுலா பார்க்க தான் வந்து நாங்கள் கார்கள் இந்த மாதிரி இருக்குண்டு. ஆனால் எங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கு மேலே இருக்குமா தெரியும் தானே. ரெண்டாலும் நாங்கள் எங்கள்ட நாட்டில் கார் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்க்க தான் வந்துருக்கோம். நாங்கள் 1 கோடிக்கு மேலே எல்லா காரும் நாங்கள் கோடி எழுதி தான் எலக்ட்ரிக் கார் பரவாயில்ல 50 லட்சத்துக்கிட்ட இருக்குது. வேண்டாக்கள் வேண்டலாம். நாங்கள் வேண்ட தான் போகிறோம். உப்ப இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு வேண்டுறோம். அங்கே இருக்கு நூடுல்ஸ். இங்கே ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் நான் போடுது நினைஞ்சா என்ன விலை 250. நான் உன வடைய 150 பாக்கெட் வேண்டி தரமாட்டேன். நான் உன வீட்டை போட்டு தரேன். நல்ல வடிவ முட்டையெல்லாம் போட்டு தரேன். அவங்க அந்த சின்ன டப்பாக்க கொஞ்சம் தான் தருவாங்க. இந்த பேரமே 2 மணி நேரத்துல நீ செய்ய 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்ட. உங்களோட காசு தான் இவராயிலு. நான் செய்ய நீ சிரிச்சு இங்க பாரு. நல்லா இருக்கும். நான் இதை விட்டு செய்யணும். விட்டு செஞ்சு கிளியர். அந்த வெளிச்சம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிறோம். உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக ஒரு வர்த்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கு. ரூபினா வந்து யாழ்ப்பாணத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் எதிர்ச்சியாக யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கும் போது தான் இது என் கண்ணில் பட்டது. அப்போ நான் உடனே ரூபினாவை கூட்டிக் கொண்டு வரும்போது அங்கே உள்ளே இருக்கிற விடயங்களை வந்து நான் காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு நல்ல விடயங்களாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. மக்களுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய மாதிரியான உணவு வகை எல்லாமே இங்கே இருக்குது. என்ன சொல்ல போறீங்களா? நிறைய உள்ளூர் உற்பத்திகள் இருக்கு. அவைக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து அவையிட்ட வேண்டினீங்கன்னா நிறைய சத்தான பொருட்கள் வச்சிருக்கீங்க. நாங்களும் வேண்டி இருக்கிறோம். என்ன வேணாம்? என்னென்ன இருக்கு? எல்லாம் போடுறதா? இதைத்தான் குறைச்சி போட்டு சரி 200. வெளியே கோப்பியல் இருக்குது. எள்ளப்பாவில் உள்ள பெனாட்டு உளுப்பொடியல்மா உடியல்மா சத்துமா முட்டமா புறக்கன்மா எல்லாமே இருக்குது. இது நன்னாரி போட்ட மல்லித்தூள். எவ்வளவு
நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதை எடுத்து எடுக்கலை நாங்கள் சத்துமா இது சரக்கு தூடுறது கூட கொஞ்சம் ரசப்பொடி. இந்த ரசப்பொடி இப்படியே வச்சு குடிக்கிறது, ஒன்றுமே போட தேவையில்லை. பொங்கல் குடிப்பீங்களா? ரசம் குடிக்கிறீங்க? கை கால் வலி, காய்ச்சல், கை முழுக்கலாம் ரசம் தான் நல்லது. நான் குடிக்கிறேன். 3 டம்ளருக்கு ஒரு மேச கரண்டி போட்டு வைக்கணும், வச்சா நல்லா இருக்கும். இதில் என்ன போடுறது? நீங்கள் உப்பு புளி போடணும், இஞ்சி புளி போடுறோம். நீங்கள் தான் ரசத்துக்கு அதெல்லாம் போடணும். என்ன விலை? 180. அதுக்கு பெருங்காயம் நினைக்கிறேன். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வாங்க சொல்லு. கோப்பியல் இருக்குது, நாவல் கோப்பி, ஆவரம் கோப்பி, மெல்லி கோப்பி வாங்க. குரக்கன்மாய் இருக்குது, நாயிலம் குரக்கன்மாய் இருக்குது, சரகு படகம் எல்லாம் வந்து தயாரிக்கிறேன். வடகம் கொம்பு அப்போ இதை எடுத்துடும். இது கருப்பட்டி தானே? இதை வேண்டிடும். இது நாங்கள் சேர்த்து நீ குடிக்கலாம். சரி. சுகர் என்ற நாவல் கோப்பி இருக்குது. சுகருக்காக இந்த அம்மாவைக்கு அப்பாவைக்கு பசுப்பால் லட்டுடாயிருக்கு. எது வேணும்பா? இது என்ன பேர்? கருப்பட்டி பெனங்கட்டி. பெனங்கட்டி இதுதான். இது சின்ன செய்யறாங்க. இது சாரி. அப்போ இது தாங்க. இதில் இது எடுங்க. பாக்கெட் பெனா நல்லதான். என்னம்மா நல்லது? 2 எடுக்கிறோம். 2. அப்போ இன்னொரு சரி பேக் தான். இது எத்தனை கிராம் நிரணிக்கு கிட்டத்தட்ட? தெரியும். உடுப்புட்டியில் செய்வாங்க. அவங்களே தயாரிக்கிறாங்க. என்ன விலை சொன்னீங்களது? 150. பெனங்கட்டி என்ன கொண்டு வந்து பிளேண்டிங் நல்ல பிளேண்டியோட குடிக்கலாம் தானே? அப்போ அம்மாவுக்கு இன்னும் எவ்வளோ கொடுப்போம்? 250 எல்லாம் 50 ரூபா. 50 ரூபாய் கூட சரி. அது வாங்க தான். சரக்கு தூள் இருக்கு, முடக்கத்தான் ரசப்பொடி இருக்கு. உங்களுக்கு நான் 10 ரூபா ஊறுகாய் இருக்கு, படகம் இருக்கு, இது மோர் படகம், உப்பு கணக்காக இருக்கு. நாங்களே செய்கிறோம். வேணாம் வேணாம். போட்டது மத்தின விறகு களிக்கிண்டலாம், கஞ்சி காய்ச்சலாம், பின்ன விறகு கம்பு அது போட்டு செய்யலாம். எவ்வளோ? இது 500 ரூபாமல் ஒரு 450 ரூபா போடலாம். துணி எல்லாம் 1400 ரூபா கிலோ. கஞ்சி காய்ச்சலாம், நம்ம நல்லா இருக்கும். சின்ன இருக்கலாம். வெளியே போடுறீங்க. இதெண்டா மாக்குளை சாப்பிட்றான். இது குழச்சி சாப்பிடுறது. இது அப்படியே சாப்பிடலாம். இது நீங்கள் ஒன்றும் போட தேவையில்லை. கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் போட்டு குழச்சா சரி. டேஸ்ட் வந்து இது கோப்பி கொட்டை போடுறீங்க. கோப்பி கொட்டை போடுறதில்ல. மல்லி சீரகம் எடுத்துண்டு நல்லி கோப்பி. அப்போ வண்டி
இது வாழைக்கு வடகம் இருக்கா வாழைப்பூ இல்லாமல் வேப்பம்பூ இடம் 400 ரூபா விற்கிறாங்க 100 ரூபா 300 ரூபா போடுறாங்க இது பாருங்க கோப்பி வேண்டியது இந்த இது எவ்வளோம்மா போடுறீங்க நான் அரிசி பொரியத்தான் போடுறது அரிசி வந்து பேக்கெட் அரிசி தான் போடுறது போயிட்டு வாங்க வழியில் போகணும்